உங்களுக்கு காதலிக்கணுமா? நோ ப்ராப்ளம், காதலிங்க. ஹலாலா ஹலாலா, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. குர்ஆன் காதலை பத்தி பேசுது. ஹலாலா காதலிக்கலாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருக்குர்ஆன்ல காதலை பத்தி பேசலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட காதல். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறானா? நேசிக்கிறான். நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு அவர் நல்லவரா இருந்தா எனக்கு அமைச்சு வச்சிருன்னு கேளுங்க. உங்களுக்கும் அவர்களுக்கும் எங்கேயும் சந்திக்க இயலாது. இஸ்லாமிய காதல். வாக்கு கொடுத்துட்டீங்களா, அடுத்தது திருமணம் தான். அதுக்கு பக்கத்துல வெஸ்டர்ன் உலகத்தை மட்டும் நம்பிராதீங்க. இந்த சோசியல் மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் சோசியலா பழகிறது, இது எதையும் நம்பிராதீங்க. எல்லாருக்குமே காதலர்கள் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் பாருங்க, உங்களை நேசிச்சா உங்க கல்யாணத்தை எப்படி செய்யறாங்க. இவ்வளவுதான். உண்மையா நீங்க காதலிக்கிறீங்களா? வீட்டுல அட்டாக் வருதா? ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா? என்ன ஆகும் பாருங்க. அல்லாஹ் காதலை பத்தி பேசுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்க பேசுவோம். குர்ஆன்ல சூரா கஸஸ் 28வது அத்தியாயம் 25 முழுக்க காதல். 25 அல்லாஹ் காதலை பத்தி பேசுறான். ஹலாலான காதல். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மதியன்ல இருந்து ஒரு ஆளை கொண்டு போட்டு போறாரு. எகிப்துல இருந்து மதியனுக்கு போனா என்னாச்சு? மதியனுக்கு போன உடனே அவருக்கு யாருன்னு தெரியல, வேற ஊரு, ஒரு மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, ஊரை விட்டே வந்துட்டாரு, அங்க பிடிச்சிருவாங்க. அதனால இங்க போனா மதியனுக்கு போனா 2 பொம்பளை பிள்ளைகள் நிக்கிறாங்க, ஆடுகள் இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பொம்பளை பிள்ளைகள் இப்படி நிக்கிறாங்க. பாவம். இவர் என்ன நினைக்கிறாரு? கெட்ட எண்ணத்துல ஒரு முஃமின், ஒரு நல்ல இளைஞன், வெக்கம், மானம், மரியாதை, சூடு சொரண உள்ள இளைஞன், இஸ்லாமிய மார்க்கத்தால் வளர்க்கப்பட்ட இளைஞன். ஏய் தங்கச்சி என்ன அப்படி கேட்க மாட்டான். கிட்ட போய் அவங்க கேட்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க? உங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. காலமா ஹத்புக்குமா, என்னமா 2 பேர் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, தண்ணி கொடுக்கணும், அதனால. ஓகே, நான் கொடுக்கறேன். எடுத்து தண்ணியை கொடுத்துட்டு ஒரு பேச்சு மூச்சு இல்ல. சும்மா தவல்லா யுபில்லி. அல்லாஹ் சொல்றான், ஒரு மனுஷன் எங்கேயோ இன்னொரு ஊருக்கு போயிட்டான். அந்த ஊருக்கு போனா எங்க இருப்பாரு? அரண்மனையிலயா, ரூம்ல எங்க இருப்பாரு? ஒரு மரத்துக்கடியில. சும்மா தவல்லா யுபில்லி. ஒரு இணலை நோக்கி அவர் திரும்பினார். இன்னும் போய் சேரல, திரும்பினார். فقال ربي انما اني لما انزلت الي من خير فقير. இப்படி திரும்பின உடனே அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் எனக்கு இங்க யாருமே தெரியாது, யா அல்லாஹ். என்ன சொன்னாரு? இன்னி லிமா அன்சல்த, அதாவது فقال ربي اني لما انزلت من خير فقير الي من خير فقير. யா அல்லாஹ் நீ தரக்கூடிய நலவில் தேவை உள்ளவனாக நிக்கிறேன். அவ்வளவுதான் துவா. நீ ஏதாவது நலவு தரதா இருந்தா தேவை உள்ளவனா நிக்கிறேன் யா அல்லாஹ்.